அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செஸ் வீடியோ பார்ட் 2. ஆல்ரெடி நான் செஸ் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னமுமே கிளியராக இருக்கும் எப்படி செஸ் விளையாடுறதுன்னு சொல்லி. இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு காயினும் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களோட காயினை வச்சு ஆப்போனண்ட் காயினை எப்படிலாம் நீங்கள் வெட்டலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி செஸ்ஸில் வந்துட்டு என்ன பண்ணால் நீங்கள் வின் பண்ணுவீங்க, செஸ்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செஸ்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அதாவது இந்த செஸ்ஸை வந்து நீங்கள் எப்படி வின் பண்ணலான்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ராஜா இருப்பார். பிளாக் சைடில் ஒரு ராஜா இருப்பார், ஒயிட் சைடில் ஒரு ராஜா இருப்பார். இந்த ராஜாவை நீங்கள் வந்து அவுட் ஆக்காமல் கடைசி வரை இந்த செஸ் போர்டில் வச்சுருக்கணும். எந்த ராஜா கடைசி வரை இந்த செஸ் போர்டில் இருக்காரோ அந்த டீம் தான் இந்த செஸ் கேமை வின் பண்ண முடியும். இதுதான் செஸ்ஸோட அப்ஜெக்டிவ். ஸோ செஸ்ஸில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, எப்போவுமே கேமை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒயிட் காயின் தான். அதாவது ஒயிட் சைடில் யார் விளையாடுறாங்களோ அவங்க தான் அவங்க காயினை எடுத்து வச்சு கேமை ஸ்டார்ட் பண்ணணும். செஸ்ஸோட செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் எந்த காயினை வச்சு வேணும்னாலும் எந்த காயினை வேணும்னாலும் நீங்கள் வந்து வெட்டலாம். அதாவது இப்போ இந்த சிப்பாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிப்பாய் வந்து இன்னொரு சிப்பாயை தான் வெட்டணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த சிப்பாய் முன்னாடி ராஜாவே வந்து நின்னாலும் இந்த சிப்பாய் வந்து வெட்டும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு யானை இன்னொரு யானையை தான் வெட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு ஜஸ்ட்டு அந்த காய் வெட்டுப்படுற மாதிரியான இடத்துல இருந்தால் போதும், எந்த காயின் எந்த காயினை வேணும்னாலும் வெட்டும். இப்போ இந்த யானையை இங்கே வைக்கிறீங்க, சிப்பாய் எப்பயுமே க்ராஸில் தான் வெட்டும். தாராளமாக இந்த சிப்பாய் வந்து இந்த யானையை வந்து வெட்டும். இங்கே வந்து எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது, யாரை வேணும்னாலும் வெட்டலாம். அதுதான் செஸ்ஸோட செகண்ட் ரூல். இப்போ நம்ம ஒவ்வொரு காயினையும் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ செஸ்ஸோட ஃபர்ஸ்ட் காயின் வந்துட்டு இந்த சிப்பாய் தான். இந்த சிப்பாயை எப்படி நகர்த்தணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சிப்பாய் வந்துட்டு உங்களுக்கு 8 இருக்கும். பிளாக் சைடில் ஃபர்ஸ்ட் ரோவில் 8 இருக்கும், அதே மாதிரி ஒயிட் சைடில் ஃபர்ஸ்ட் ரோவில் 8 சிப்பாய் இருக்கும். இந்த சிப்பாயை நீங்கள் எப்படி நகர்த்தணும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் முன்னாடி மட்டும்தான் இந்த சிப்பாய் வந்து போகும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நகர்த்துறீங்கன்னா ஒயிட் கலர் வச்சு தான் நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த சிப்பாயை ஒரு ஸ்டெப் எடுத்து இப்படி முன்னாடி வைக்கலாம். அதே மாதிரி ஆப்போனண்ட் உள்ளவங்களும் ஒரு ஸ்டெப் எடுத்து இப்படி வைப்பாங்க. நீங்களும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், ஆப்போனண்ட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சிப்பாய் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் முன்னாடி மட்டும் ஒரே ஒரு ஸ்டெப் நகரும். இது வந்து பின்னாடி நகராது, அதே மாதிரி சைட்லையும் நகராது, அதே மாதிரி க்ராஸாகவும் இது வந்து நகராது. முன்னாடி மட்டும் நகரும், அதுவும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இந்த சிப்பாய் வந்துட்டு நகரும். சரிங்களா? ஆனால் இந்த சிப்பாய்க்கு ஸ்பெஷலான ஒரு பவர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த 8 சிப்பாயையும் ஸ்டார்டிங்கில் எடுத்து வைக்கிறப்போ மட்டும் நீங்கள் 2 பாக்ஸ் நகர்த்திக்கலாம். அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த சிப்பாயை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா டைரெக்டாக, அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சிப்பாயை நகர்த்த போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் 2 ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சான்ஸ் இந்த 8 சிப்பாய்க்குமே இருக்குது. ஸோ இந்த சிப்பாயும் நீங்கள் இன்னும் நகர்த்தலை, நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க இப்போ தான் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக 2 ஸ்டெப் நகர்த்திக்கலாம். ஆனால் இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு 2 ஸ்டெப் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு ஸ்டெப் போதும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஸ்டெப் நகர்த்திக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 ஸ்டெப் நகர்த்துறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த சிப்பாய்க்கு. அதனால் நீங்கள் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அதே மாதிரி ஆப்போனண்ட்டில் உள்ளவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிப்பாயை நகர்த்த போகிறாங்க. அவங்களுக்குமே 2 பாக்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவங்களுமே 2 பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த சிப்பாயை நகர்த்த போகிறீங்க, இதை இன்னும் நகர்த்தலை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நகர்த்த போகிறீங்க. அதனால் 2 பாக்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து வேண்டாம், எனக்கு 2 பாக்ஸ், ஒரு பாக்ஸ் வச்சா போதும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நகர்த்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த 8 சிப்பாய்க்குமே ஸ்டார்டிங்கில் மட்டும் 2 பாக்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டான்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த சிப்பாயை நீங்கள் ஸ்டார்டிங்கில் நகர்த்துறீங்க, இப்போது 2 பாக்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வச்சிடுறீங்க. ஆப்போனண்ட்டில் உள்ளவங்களும் இந்த காயினை இப்படி நகர்த்துறாங்க. ஓகே, நான் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸ் மட்டும் தானே நகர்த்தினேன், நான் இப்போ 2 பாக்ஸ் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது முடியாது. இது வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்கப்படுற ஒரு பவர் தான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கடைசி வரை உங்களால் அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த சிப்பாயை வச்சு விளையாடுவீங்க. இப்போ இந்த சிப்பாயை வச்சு எப்படி காய் வெட்டுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது ஆப்போனண்ட் காயினை எப்படி வந்து நீங்கள் வெட்டலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க.
அவங்க வந்து இந்த சிப்பாயை 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ பிளாக் கலரோட டர்ன். பிளாக் காயினில் அவங்க இந்த சிப்பாயை 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இப்போது ஒயிட் காயின் வந்து இப்படி டைரெக்டாக ஆப்போனண்ட்டில் உள்ள சிப்பாயை வெட்ட முடியாது. ஓகேங்களா, வெட்ட முடியாது அந்த மாதிரி. இப்போ வந்து ஒயிட்டோட சான்ஸ். ஒயிட்டில் உள்ளவங்க இந்த சிப்பாயை எடுத்து இப்படி 2 ஸ்டெப் வைக்கிறாங்க. இந்த பிளாக் கலர் காயின், பிளாக் கலர் சிப்பாய் வந்துட்டு இப்படி க்ராஸில் போய் இந்த சிப்பாயை வெட்டும். சரிங்களா, எப்போவுமே சிப்பாய் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெட்டாது, க்ராஸில் தான் வெட்டும். ஓகேங்களா, இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ராஸில் போயிட்டு அந்த சிப்பாயை வெட்டும். ஓகே, இப்போ நம்ம இந்த யானையை வச்சு எப்படி விளையாடுறது, இந்த யானை வந்து எப்படி மூவ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த யானை வந்து இங்கே இருக்குது, நான் சும்மா காட்டுறதுக்காக இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த யானை வந்துட்டு முன்னாடி பின்னாடி, முன்னாடியும் போகும் பின்னாடியும் போகும். இன்னொன்று இதுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. அதாவது 2 ஸ்டெப் மட்டும்தான் போகணும், 3 ஸ்டெப் மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. எவ்வளோ தூரம் வேணும்னாலும் நீங்கள் போகலாம். இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணுமா போகலாம், ஒரு ஸ்டெப் இன்னும் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போகணுமா போகலாம், அதே மாதிரி ஒரு 3 ஸ்டெப் பின்னாடி வரணுமா வரலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இப்படி சைட்லேயுமே போகலாம். இப்போ இந்த மாதிரி இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 ஸ்டெப் போய்க்கலாம். அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துக்கலாம். ஸோ முன்னாடி பின்னாடி, வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் வேணும்னாலும் இந்த யானையை வச்சு நீங்கள் வந்து விளையாடலாம். சரிங்களா, இப்போ இந்த யானையை வச்சு எப்படி ஆப்போனண்ட்டோட காயினை வெட்டுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஒயிட் காயினில் உள்ள குதிரையை அவங்க வந்து இப்படி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இங்கே உங்களோட யானை இருக்குது. யானை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த குதிரையை இப்படி வெட்டலாம். சரிங்களா, இப்போ வந்து ஆப்போனண்ட்டில் உள்ளவங்க இந்த காயின் எடுத்து இப்படி வைக்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடி போகும்னு சொல்லியிருக்கேன், இன்னொன்று சைட்லேயுமே போகும். ஸோ சைடில் இவ்வளோ தூரம் போயிட்டு இதை வந்து நீங்கள் வெட்டலாம். சரிங்களா, அடுத்ததாக அவங்க வந்துட்டு இந்த காயினை இப்படி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இப்படியும் போகும், திரும்ப ரிவர்ஸில் இப்படியும் வரும். வலது பக்கம் இப்படியும் போகும், அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் வரும். திரும்ப நீங்கள் ரிவர்ஸில் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த யானையை, இந்த காயினை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி சைடில், ஃப்ரண்ட்டில் பேக்கில், வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் வேணும்னாலும் லிமிட்டே இல்லாமல் இந்த யானையை வந்து நீங்கள் மூவ் பண்ணி ஆப்போனண்ட்டோட காயினை வந்து நீங்கள் வந்து வெட்டலாம். சரிங்களா, இப்போ நம்ம இந்த குதிரையை வந்து எப்படி நகர்த்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ குதிரையை எப்பயுமே நீங்கள் வந்து எல் ஷேப்பில் தான் நகர்த்த முடியும். அது எப்படின்றத காட்டுறேன். நான் காட்டுறதுக்காக இதை தூக்கி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ எல் ஷேப்பை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். இப்படி தான் எல் இருக்குது. ஸோ இப்போ இந்த குதிரை இங்கே இருக்குது. இங்கேருந்து எப்படிலாம் நீங்கள் எல் போடலாம் அப்படின்றத பார்க்கணும். இப்படி வந்து இப்படி போடலாம். ஸோ இப்படி வந்து இப்படி போட்டால் ஒரு எல். அதே மாதிரி இப்படி வந்து இப்படி இப்படி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் வந்தால் ஒரு எல். அதே மாதிரி இப்படி வந்து இப்படி போனால் ஒரு எல். ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்துட்டு இந்த குதிரை வந்து நகரும். எல்லுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்துட்டு இப்போது இந்த குதிரை இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் வந்துட்டு நீங்கள் 2 மூவ் பண்ணணும். 1 2, அதுக்கடுத்தது ஒரு மூவ் இப்படி இல்லைனா இப்படி பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு எல் ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படி போய் இப்படி வைக்கலாம், இல்லைனா இப்படி போய் இப்படி வைக்கலாம். இப்படியும் நீங்கள் எல் வரையலாம், இப்படியும் நீங்கள் எல் வரையலாம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து இந்த குதிரை வந்துட்டு நகரும். இன்னொன்று, குதிரைக்கே உள்ள ஒரு தனியான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காயினுமே இன்னொரு காயினை தாண்டி வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யானையை வந்து நீங்கள் நகர்த்தணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யானைக்கு முன்னாடி இங்கே ஒரு சிப்பாய் இருக்குது. இந்த சிப்பாய் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த யானையை நகர்த்தவே முடியாது, இப்படி முன்னாடி நகர்த்தவே முடியாது. இந்த சிப்பாயை ஃபஸ்ட்டு நீங்கள் நகர்த்தணும், அதுக்கப்புறம் தான் இந்த யானையை நகர்த்த முடியும். ஆனால் இந்த குதிரை வந்து அப்படி கிடையாது. குதிரைக்கு முன்னாடி பின்னாடி சைடில் எவ்வளோ காயின் இருந்தாலுமே அதை வந்து தாண்டி இந்த குதிரையை வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ணலாம். சரிங்களா, எல் ஷேப்பில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குதிரையை இப்போ மூவ் பண்ணுறீங்க, எல்லை யோசிச்சுக்கோங்க. இப்படி வந்து இப்படி ஒரு எல். அதே மாதிரி தான் இது காயினுமே வெட்டும். இப்போ வந்து நீங்கள் இந்த சிப்பாயை தூக்கி இப்படி வைக்கிறீங்க, இங்கேருந்து இப்படி வந்து எல் போட்டு இந்த சிப்பாயை அது வந்து வெட்டும். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் இப்போது இந்த காயினை தூக்கி இப்படி வைக்கிறீங்க, திரும்ப இப்படி போய் இப்படி வந்து எல் ஷேப்பில் போட்டு இந்த சிப்பாயை வந்துட்டு இது வெட்டும். அந்த மாதிரி எல் ஷேப்பில் தான் நகரும். எல் ஷேப்பில் போயிட்டு தான் இந்த குதிரை வந்து ஆப்போனண்ட்டோட காயினை வந்து வெட்டும். சரிங்களா,
இப்போ நம்ம இந்த மந்திரி வந்து எப்படி நகரும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த மந்திரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி வந்து பிளாக் கலர் பாக்ஸில் இருக்கும், இன்னொரு மந்திரி வந்துட்டு ஒயிட் கலர் பாக்ஸில் இருக்கும். இந்த மந்திரி வந்துட்டு குறுக்கால தான் நகரும் எப்போவுமே, அதாவது க்ராஸில் வந்துட்டு நகரும். உங்களுக்கு இந்த பிளாக் கலர் பாக்ஸில் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் பாக்ஸ்லேயே எவ்வளோ தூரம் வேணும்னாலும் போகும். அதே மாதிரி ரிவர்ஸ்லேயுமே வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படியே பிளாக் கலர் பாக்ஸில் போகும், ரிவர்ஸ்லேயுமே வரும். இதுக்குமே எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. அதாவது ஒரு பாக்ஸ் தான் போகணும், இல்லை ஒரு 2 பாக்ஸ் தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. எவ்வளோ தூரம் வேணும்னாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். இன்னொரு மந்திரி வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் கலர் பாக்ஸில் இருக்கும். இந்த மந்திரி வந்துட்டு ஒயிட் கலர் பாக்ஸ்லேயே க்ராஸாக நகரும். இவ்வளோ தூரம் அப்படியே க்ராஸில் போகும், அதே மாதிரி ரிவர்ஸில் வரும். இப்படியே க்ராஸில் போகும், அதே மாதிரி ரிவர்ஸில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டெப் வேணுமா, ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் நகர்த்துக்கலாம். 4 ஸ்டெப் வேணுமா, 4 ஸ்டெப்புமே நீங்கள் நகர்ந்துக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ தூரம் வேணும்னாலும் இது வந்து க்ராஸில் நகரும். இப்போ வந்து நம்ம இந்த மந்திரியை வச்சு எப்படி காய் வெட்டுறது, ஆப்போனண்ட்டோட காயினை எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது ஆப்போனண்ட் வந்துட்டு இந்த யானையை இங்கேருந்து இங்கே நகர்த்துறாங்க, சரிங்களா. உங்களோட மந்திரி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ மந்திரி வந்து க்ராஸாக போகும்னு சொல்லியிருக்கேன். இது ஒயிட் பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்படியே க்ராஸில் வந்து இந்த யானையை வந்து நீங்கள் வந்து வெட்டலாம், சரிங்களா. அடுத்தது இவங்க குதிரையை இப்படி மூவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இந்த குதிரை இப்போ பிளாக் கலர் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் இருக்க மந்திரியை வச்சு இதை வெட்ட முடியாது. ஸோ நீங்கள் இந்த மந்திரியை வச்சு தான் வெட்டணும். அப்படின்னா ஃபஸ்ட் டைமுக்கு நீங்கள் இந்த பக்கம் இப்படி வந்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக, ஓகேங்களா. அடுத்தது அவங்க வந்துட்டு இந்த காயினை நகர்த்துறாங்க. அடுத்த கேமுக்கு நீங்கள் இப்படி க்ராஸில் போயிட்டு இதை வந்து வெட்டிடலாம். அடுத்ததாக நம்ம இந்த ராணியை வச்சு எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ராணி வந்துட்டு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான காயின் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து எல்லா திசையிலுமே நகரும், எல்லா சைடுமே வந்து இது வந்து நகரும். இப்போ வந்து முன்னாடி போகணுமா போகலாம், பின்னாடி போகணுமா போகலாம், க்ராஸில் போகணுமா போகலாம். அதே மாதிரி பின்னாடி ஒரு ஸ்டெப் வரணுமா வரலாம். இந்த மாதிரி லிமிட்டே இல்லாமல் முன்னாடி பின்னாடி க்ராஸில் சைட்லன்னு சொல்லி எவ்வளோ பாக்ஸ் வேணும்னாலும் எந்த பக்கம் வேணும்னாலும் நீங்கள் வந்து நகர்த்தி இந்த கேமை வந்துட்டு விளையாடலாம், சரிங்களா. நாம் இப்போ ராணியை வச்சு எப்படி காயின் வெட்டுறது, ஆப்போனண்ட்டோட காயினை வெட்டுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட் ஒயிட் கலர் காயின் வந்துட்டு இதை வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ ராணி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகும் க்ராஸாகவும் போகும், சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் க்ராஸில் போயிட்டு இந்த யானையை வெட்டலாம், இப்படி வெட்டலாம், ஓகேங்களா. அடுத்தது ஆப்போனண்ட்டில் உள்ளவங்க இந்த காயினை நகர்த்துறாங்க. அகெயின் ராணி என்ன பண்ணும், இப்படியுமே போகும், க்ராஸாகவும் போகும், சைட்லேயுமே போகும். சைடில் போயிட்டு இந்த குதிரையை ராணி வந்து வெட்டலாம், சரிங்களா. அடுத்தது அகெயின் இவங்க இதே காயினை நகர்த்துறாங்க. அகெயின் ராணி என்ன பண்ணும், க்ராஸாகவும் போகும் இல்லையா, க்ராஸாக போயிட்டு இந்த குதிரையை இப்படி வந்து வெட்டும், ஓகேங்களா. அடுத்தது ஆப்போனண்ட்டில் உள்ளவங்க இந்த மந்திரியை வந்து நகர்த்துறாங்க. மந்திரியை வந்து இவ்வளோ தூரம் நகர்த்துறாங்க. திரும்ப ராணி என்ன பண்ணும், ரிவர்ஸ்லேயுமே வரும், இப்படியே இவ்வளோ தூரம் வந்து இந்த மந்திரியை வெட்டும். ஸோ இந்த மாதிரி முன்னாடி காயின் இருந்தாலும் வெட்டும், சைடில் காயின் இருந்தாலும் வெட்டும், க்ராஸில் காயின் இருந்தாலும் வெட்டும். இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி எந்த திசையில் காய் வெட்டுற மாதிரி இருந்தாலும் இந்த ராணியை வச்சு ஈஸியாக நீங்கள் ஆப்போனண்ட்டோட காயினை வெட்டலாம். இன்னொன்று இது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான காயின். ஸோ நம்ம இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா. இப்படி தான் நீங்கள் ராணியை வச்சு விளையாடணும். அடுத்தது நம்ம ராஜா வந்து எப்படி நகரும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ ராஜா வந்து உங்களுக்கு ஒரு காயின் இருக்கும், ஒயிட்டில் வந்துட்டு ஒரு ராஜா இருக்கும், பிளாக்ல ஒரு ராஜா இருக்கும். இன்னொன்று இந்த ராஜாவை தான் நீங்கள் வந்து காப்பாற்றணும், சரிங்களா. யாரோட ராஜா வந்து கடைசி வரை இருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த கேமை வின் பண்ண முடியும். ஸோ ராஜாவை தான் நீங்கள் காப்பாற்றணும். இந்த ராஜா வந்து எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ராஜா வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நகரும், சரிங்களா. நீங்கள் முன்னாடி வேணுமா முன்னாடி ஒரு ஸ்டெப் நகரலாம், ஓகே. ஸோ ராஜா வந்து எப்பயுமே ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நகரும். அது வந்து முன்னாடி ஒரு ஸ்டெப் வேணுமா நகரலாம், சைடில் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் வேணுமா வரலாம், க்ராஸில் ஒரு ஸ்டெப் வரணுமா வரலாம். இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி சைடில் க்ராஸில் முன்னாடி ஒரு ஸ்டெப் நகரும், பின்னாடி ஒரு ஸ்டெப் நகரும், க்ராஸில் இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் நகரும், இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் நகரும், அதே மாதிரி பின்னாடி க்ராஸில் ஒரு ஸ்டெப் நகரும், இப்படி ஒரு ஸ்டெப் நகரும். இந்த மாதிரி எல்லா திசையிலையும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இந்த ராஜாவால் நகர முடியும், சரிங்களா. ராஜாவால் நகர்ந்து இந்த மாதிரி விளையாட முடியும். இன்னொன்று ராஜாவை வந்து மோஸ்ட்லி ஆப்போனண்ட்டோட காயினை அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ராஜாவை தான் நம்ம காப்பாற்றணும். பட் இன்கேஸ் ராஜா முன்னாடி இப்படி ஒரு காயின் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிற மாதிரி ராஜா வந்து கிராஸில் போகும் இல்லைங்களா. ஸோ கிராஸில் போயிட்டு இந்த மாதிரி அடிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இந்த காயின் வந்து இப்படி வந்து நிற்கிது அப்படின்னா க்ராஸில் போயிட்டு நீங்கள் அந்த காயினை வந்து அடிக்கலாம்,
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ராஜாவால் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நகர முடியும். ராஜாவை மோஸ்ட்லி நம்ம சேவ் பண்ணி தான் வைப்போம். ராஜாவை வச்சு நம்ம காயின் எல்லாம் அடித்து விளையாட மாட்டோம். மற்ற காயினை யூஸ் பண்ணி ராஜாவை நம்ம காப்பாற்றுவோம், அவ்வளோதான். யாரோட ராஜா கடைசி வரை இருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காயினும் எப்படி மூவ் பண்ணும், எப்படி ஆப்போனண்ட்டாக அடிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த செஸ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.